நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வந்த சரிகமப லிட்டில் சேம்ஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபினாலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பானது. இதில் சிறப்பு விருந்தினராக சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார். 6 போட்டியாளர்கள் இறுதிக்கட்டத்தை எட்டினர். அதில் திவினேஷ், யோகஸ்ரீ மகதி, ஹேமித்ரா, அபினேஷ், ஸ்ரீமதி ஆகியோர்தான். இந்த நிகழ்ச்சியில் திவினேஷ் முதலிடத்தை பெற்றார். அவருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. அதுபோல் யோகஸ்ரீ, ஹேமித்ரா ஆகியோர் 2வது 3வது இடத்தை பிடித்துள்ளனர். மேலும் திவினேஷுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திவினேஷ் முதலிடத்தை பெற்றார். அவருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. அதுபோல் யோகஸ்ரீ, ஹேமித்ரா ஆகியோர் 2வது 3வது இடத்தை பிடித்துள்ளனர். மேலும் திவினேஷுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அதுபோல் 13 வயதான யோகஸ்ரீயின் குரல் பெரும்பாலானோருக்கு ஃபேவரைட். பழைய பாடல்களை தேடிப்பிடித்து பாடுவதில் கெட்டிக்காரி. யோகஸ்ரீயின் பாடல்களை கேட்ட பிறகுதான் சரிகமப நிகழ்ச்சியை தான் பார்த்ததாக சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். யோகஸ்ரீக்கு 1700 சதுரடி கொண்ட இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் அவர் வீடு கட்டி கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளனர். சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் இசையமைப்பாளரிடம் யோகஸ்ரீயின் பெயரை பரிந்துரைப்பதாக அவர் அங்கு வாக்கு கொடுத்திருந்தார். இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.